என்னப்பா அது பட்டாசு கொளுத்த போகிறோம். நாங்கள் பட்டாசு வெடிக்க போகிறோன்னு நம்ம நஞ்சுதா போ இங்கே வரேன். என்னடா மாமாண்டோ மற்ற பேசக்கூடிய மாமாண்ட சட்டி தாங்க அது அம்மாண்ட சட்டி தாங்க 3 சித்திரை புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கு. என்ன மாதிரி இன்றைக்கு ஸ்பெஷல் எப்படி பீச் பார்க் தியேட்டரு தம்பதிகள் தானேடாப்பா. ஆத்துக்கட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயில் கோயில் இருக்கு. உரைப்பும் இருக்கும் சீனியும் இருக்கும். ரெண்டுமே இருக்கு. காலோட அது வந்து வயதானாக்குற காலில் தான் வந்து விழுது. வணக்கம், அது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன். பாபாவோட பேர் சொல்லுங்க. ரைட், இன்னைக்கு ரட்சி பாபாவும் நானும் தான் இந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ண போறோம். ஸோ முதல்ல வந்து அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க எல்லாரும். ஹாப்பி நியூ இயர். ரைட், வந்து இப்போ தமிழ் அண்ட் சிங்கள புது வருட பிறப்பு உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழர்கள வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வந்து சித்திரை மாதத்தில் தான் வந்து நம்மளுக்கான புது வருடம் வந்து பிறக்கப்படுது. ஸோ இந்த தை மாதம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உழவர்களுக்கு வந்து நன்றி சொல்கிற முகமாக வந்து தை திருநாளை வந்து நம்ம கொண்டாடுவோம். ஆனால் நம்மளோட பஞ்சாங்கப்படி வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி சொல்லி போவாங்க. நம்ம தை மாசி சொல்லி வர மாட்டோம். தை மாசி இப்போ வந்து சித்திரையில் தான் சொல்லி போவோம். சித்திரை வைகாசி அப்படி தான் சொல்லி போவோம். ஏன்னா இப்போ பவாவுக்கு வந்துட்டு இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ 2-3 நாள் போயிட்டு போல என்ன ஸ்கூல் லீவ். ரைட், அப்போ வந்து தமிழர்களில் இந்த பண்டிகை, அதாவது இந்த புது வருட பிறப்பில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வந்து அரப்பு, அதாவது மருத்தி நீர் அப்படி சொல்லுவாங்க. இந்த அரப்பு வச்சு நீராடி குளிச்சு முழுகிட்டு புத்தாடை அணிஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்துட்டு ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் செய்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ நிறைய பேர் பண்டிகைகள் வந்துட்டு வித்தியாசமாக பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு இது தமிழர்களோட பண்டிகைகள் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை அப்படி சொல்லலாம். என்ன சொன்னால் தமிழர்களுடைய புது வருட பிறப்பு அப்படிங்கிறதுனால நாங்களும் இன்றைக்கி வந்துட்டு இந்த அரப்பெல்லாம் வந்து வச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டோம். என்ன போவா எந்தெந்த கோயிலுக்கு போனோம் நம்ம? காளியம்மன் கோயிலுக்கும், அதாவது கண்ணன் கோயிலுக்கும் காளியம்மன் கோயிலுக்கும் 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். அண்ட் வந்து ஃபேஸ்ட்டில் இருந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து காண்பிக்கிறோம். அதாவது இந்த மருத்தி நீர் வச்சதுலேருந்து, அப்புறம் வீட்டில் வந்து பலிக்குட்டதுலேருந்து, கோயிலுக்கு போனதுலேருந்து, நாங்கள் பட்டாசுலாம் வெடிச்சோம் நாங்கள். ஸோ பட்டாசு வெடிச்சதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அப்படி படிப்படி அவங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு புது வருடத்தை கொண்டாட போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து எப்படியெல்லாம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் நாங்களே 2 பேரும் தான் நாங்கள் கேமராமேன். அவள் வீடியோ எடுக்கணும், நான் எடுக்கணும், என்ன வீடியோ எடுக்கணும் அவள் எடுக்கணும். என்ன மாறி எடுத்து இந்த ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவனியம்மா தான் காணல. எங்கோ பவனியம்மா போனவ பூவாய போனவ ஆள் காணலை. எங்கே பூவோட இருந்துட்டா தெரியாது என்ன. ஓகே, இப்போ பவா நாங்களாம் தான் வந்து வைக்க போகிறோம். என்று சொன்னால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து அம்மா வைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் வந்து அம்மாப்பா தான் வைப்பாங்க. வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அம்மாப்பா வந்து இந்த வருஷம் வந்துட்டு கதிரகாமும் உகந்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் போகிறோம். ஆனால் அரப்பு வைக்கிறதுக்காக வேண்டி போகிறல ஒரு திருவிழா டைம்களில் வந்து போகிறது. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு ஃபேமிலியோட, அதாவது அம்மாப்பா அம்மம்மா அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க அன்றைக்கு அங்கே அரப்பு வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ அரப்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு தமிழர்களுடைய அந்த சித்திரை புத்தாண்டில். ஓகே, இப்போ அதில் வந்து நம்ம இப்போ வீட்டை வைக்க போகிறது டச்சுவாவா, நான், அண்ணா, என்ன அண்ணாண்டா டச்சுவாடா அண்ணா மாவினேஷ், ஸோ அக்கா எல்லாருக்கும் வந்து வைக்க போகிறது வந்து அத்தனை அமைக்கப்படுற வந்து இலங்கை டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10:29 10 மணிலேருந்து நைட்டு
நைட்டு 10:29. ஓகே, நைட்டு 10:29லேருந்து காலையில் 6:29 வரைக்கும் தான் அந்த அரப்பு வைக்கிற நேரமாம். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே தான் வந்து நம்ம வச்சாகணும். நாங்கள் வந்து இனிமேல் வந்து லேட் பண்ணாமல் வேகமாக வந்து வைக்க போகிறோம். இப்போ என்னவோ ரைட். முதல் மவிக்கிறாப்பா முதல் என்னவா சரியா என்னடா இல்லை தலைக்கு ஆலையில் அம்மா காணல கொடா கமரா பிடிக்க சொன்னா ஒரே பொசிஷனில் பிடிச்சிட்டு இருக்கா மருமகள் கிட்ட கமரா பிடிக்க தெரியும். ஓகே, என்ன சொன்னாலும் வந்து நான் சொல்லியிருந்தேன் தானே, ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வைக்கிறது வந்து அத்தான் வைக்கிறது இல்லைன்னு சொன்னால் அம்மா தான் வந்து வைக்கிறவங்க. இல்லைன்னு சொன்னால் அம்மப்பா வந்து வருவார். இப்போ அம்மப்பா வந்து கதிராமத்துக்கு போனதால அம்மப்பா வந்து இல்லை. உகந்தைக்காடா இருக்கு. உகந்தைக்கு போயிருக்கணும். சிஸ்டர் என்னவா பாவா குடிச்சா கூட குடிச்சா டம்ளர்ல ஊற்றி விடுங்க குடிக்க. என்னவா என்னவோ என்ன இது பொய் தானே கசக்குதா. ஓகே, நல்லபடியா அந்த வச்சாச்சு. என்னது சண்டை என்னது என்ன சாத்திரிக்கை என்னது என்ன 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 முழுவர் இல்லையா? எங்க போய்த்திரும் அப்ப என்னது சாத்துரு முழும்போது போயிரும் சொன்னா என்னது சாத்துரு அப்ப நீ முழு விட்டு கோயிலுக்கு போறதா? பாபாவுக்கு எத்தனை உடுப்படுத்திருக்கி? 5. உனக்கு தான் வருஷம் போல அப்ப. சரி ஓகே. மற்ற பேசக்கூடிய மாமாவோட சட்டி தாங்க, அது அம்மாவோட சட்டி தாங்க 3. மற்ற கடையில் எடுத்தோண்டு 4. அப்ப 5 நாங்க வேண்டியது இல்லை. அடுத்து கொடுக்கலாம் சும்மா சொல்றோம். ரைட் ஓகே, முழுகிட்டு கோயிலுக்கு போவோம் ஆட்டோவில். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு நாமளே தான் கமரா மெயின். ஸோ வெளிக்கூட்டாச்சு. நீ கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகணும். பவாலாம் வலிக்கிட்டா. என்ன பாவா எங்க போ? எதுக்கு கோயிலுக்கு என்னத்துக்கு போற? தை பொங்கலா? தை பொங்கல் போயிட்டு இது என்னது சித்திரை? பவாவுக்கு தான்டாப்பா வருஷம். எப்படி காஸ்டியூம்ஸ் யார் எடுத்து வந்தது? யார் எடுத்து வந்தது? அம்மா எடுத்து வந்தது. பள்ளிக்கூடம் என்ன இப்படி இந்த சைட்ல இருந்தா ஒரு இந்த ஊத்தா புறாள் உழம்பு பின்னால ஊத்த விட போகுது. உழம்புங்க. சில்வர் போடுங்க போ. வண்டியில என்ன உடைகிது? சரி ரைட். நான் கால் கழுவிட்டு பாபா நான் தூக்கிட்டு வரேன். பாபா நான் தூக்கிட்டு வரேன். அப்படியா இல்ல சட்டையில தண்ணியோட போ. நிலுங்க வரமா மாமா வர
போதும் போதும் பாப்பா போதும் போதும்பா. அடே வா சுகு வா. அப்படியோ. வாங்க. போ முன்னுக்கு போ. அம்மா கூட போ, அம்மா கூட போ, அம்மா கூட போங்களேன், அங்கே போங்களேன். ரைட். சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. தலைவர் குடும்பம் உண்டாவா? சித்திரை புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். என்ன மாதிரி இன்றைக்கு ஸ்பெஷல் படி வேற பீச்சி பார்க் தியேட்டரு தம்பதிகள் தானேடாப்பா. சாமி வணங்கி அதை நடத்தட்டும். ரைட் ரைட் ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கு சாப்பாட்டுக்கு மாறலாம். ஓகே பாவா கற்பூரத்தை கையோட கொண்டு வரேங்க, வீட்டை கொண்டு போவியா? எப்படி வைக்கிறேன் அங்க பிள்ளையா இருக்கும்மா, ஒரு சாமி விட்டு போ. வச்சுக்கோ. கண்ண மூடி என்னங்க மூட்டு என்னங்க மூடி இது லைக்கிய இதுல வைக்கணும், அதுல வைக்கணும், அந்தால வைக்கணும், அந்த சாமி முருகனுக்கு வைக்கணும். பாவா கண்ணை மூடிது கண்ணை மூடிது. ரெண்டு கேட்டால் தெரிய என்ன சாமி வேண்டுபடுது, என்ன கேட்டுப்படுது வச்சு கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க முருகன். கண்ணை மூடல். அப்பா இந்த கோயிலுக்கு என்ன கும்பிட? ஓம் சாந்தி ஓம் சாந்தி இல்லைண்டா? இதா ஆ என்னட்டு கும்பிட? ஓம் சாந்தி ஓம் சாந்தி. ஆ நாராயணாய ஓம் நாமநாராயண கோவிந்தா 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 ஹர கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா. பாவா கடமைக்கு கண்ணை மூடி வரேன்னு எல்லாத்தையும் வைக்கியா? கொண்டு வைக்காம முன்னு பிரியாணி கொண்டு வை. கும்பிடுங்க. இந்த சாமிக்கு கள்ளி எப்படி கும்பிட்றா? ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்த கோயில் வந்து ஊரில் இருக்கிற மகாவிஷ்ணு கோயில், அது ஒரு கண்ணன் கோயில் அப்படி சொல்லுவோம். கண்ணன் கோயிலா? சரி கண்ணன் கோயில். மற்ற கோயில் கண்ணன் கோயில் கும்பிட்டாச்சு. அங்கே ஆத்துக்கட்டில் இருக்கியா? கண்ணன் கோயில் ஆத்துக்கட்டில் இருக்கிற பிள்ளையார் கோயில். கண்ணன் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில் அது கும்பிட்டுட்டு கண்ணன் கோயில் பிள்ளையார் கோயில். ஆத்துக்கட்டில் கண்ணன் கோயில் இருக்கு. கண்ணன் கோயிலில் பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயிலை கும்பிட்டுட்டு அப்படி காளி கோயிலுக்கு போவோம். வேணா போகிறது காளி கோயிலுக்கு போவோம். உனக்கு மண்டையில் ஒரு போக்கில் பாரு. ம் ம் கண்ணன் கோயில் இருக்கு. அதில் முறை கண்ணன் கோயில் இருக்கு. அடுத்த கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து போகிறதுல இருக்கிற காளி கோயில். முன்னாடி வந்து நாங்கள் வீடு போட்டிருக்கோம். ராஜகோபுரம். ராஜகோபுரம். அம்மா தீப்பாயிரு எங்க? அம்மா தீப்பாயிரு இடத்துலவா தெரியுமா? சரியா? இடத்துல வந்து தீப்பாயிரு. ம் இந்த வருஷம் பாவா வந்து இப்போ சரியா அம்மாவோட காலக்கழுகு. இதான் கொஞ்சம் ஒரு செப்பு ம் சின்ன ஒரு குட்டி தானே அதான் குஞ்சி 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 ட்ரெஸ் வைக்கிறீங்க. அப்போ நீ பெரிய ஆள். அப்போ உனக்கு பெரிய பெரியாக்கள் தானே வச்சுருக்காங்க. இடத்துல பண்ணி இந்த வாயுதம் முடி பேர் எடுத்து போடமா. அப்போ இந்த டெப்பில் கழுவுறேன். பெரிய ஆக்கிற டெப்பில் கழுவுறான்னு ஊஞ்சல் ஆட போயிட்டோம். யாரு? ஆத்துக்கட்டில் ஊஞ்சல் ஆடு. மாவியா? ஆத்துக்கட்டில் இல்லி. ஆத்தங்க போய்ப்பான். நீ அவனை மாட்டு ஊரில் இருக்கிறது கொடியில் ஒன்று கட்டிக்காங்க. மேலே குடி கட்டிக்காங்க. குடிலா? குடியில் கட்டிக்காங்க. குடியில் அந்த குடியில் ரெண்டு குடி அந்த
அப்படி ஏறுற நீ அந்த முடி சமைக்க வையுங்க மாரியம்மா குப்படேசி பாசி மாரியம்பன் மாரியம்பன் மாரியா இது நம்ம மூன்று குடியில் அந்த அந்த இந்த இந்த போட்டிருக்கு வாசி விநாயகர் விநாயகர் குப்படேசி குப்படேசி அப்பா சுடுரு பாப்பமா இது என்ன வாசிக்கிறாண்டு கே ஐ லட்சுமி கேலட்சுமி கஜலட்சுமி இல்லைங்க வடலை இதை நம்ம மிஷின் குண்டி டப்பு வச்சுக்காங்க ஏன் வச்சுக்காங்க இதை வாசிக்குமா இங்கே முருகன் என்ன பாபா அது பட்டாசு பட்டாசு கொளுத்த போகிறோம் நாங்கள் பட்டாசு வெடிக்க போகிறோம் நேற்றுலேருந்து பட்டாசு வெடிக்கிறீங்க தானே அப்போ இப்போ பட்டாசு வெடிப்போம்மா வா ஓகே இப்போது நானும் பாபாவும் வந்து வருஷத்தை வந்து கொண்டாட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் புஷ்பானத்துலேருந்து உள்ள சின்ன சின்னதெல்லாம் இருக்குது படி அதாவது பட்டாசு ரைட்டு ஒண்டானே என்ன ஒண்டான அடிக்கி இது வந்து இதெல்லாம் கொளுத்தியாச்சு தள்ளி நிற்கணுமா கொளுத்துவோமா சரியா இருக்குண்ணே மட்டை இருக்கு பானம் பாடுறது வாகனம் அதால போ கொளுத்துவோமா சரியா அண்ணாச்சி எஞ்சவன் கூட சுத்துனது நம்ம சுத்த போ இங்கே வரேன் வெடிக்கணும் எப்படி அடுத்து அடுத்து அது குச்சி போட்டி என்ன இருக்கு அது மட்டும் தானே இந்த காட்டுங்க காட்டுங்க ஓ உள்ள பட்டாசெல்லாம் இருந்து இதெல்லாம் இதெல்லாம் என்ன அது புஷ்பானம் ஓ அதை வந்து வரேன் ஓ ஆ ஆ சுத்துறலியா கையில பறக்காது இந்த கை இந்த இதுல பிடி தம்பி வரக்கா இந்த வாங்கலாம் பிடிக்கல பிடிக்க இந்த ஓடுதான் மாமா வச்சு என் கையில் பிடிக்க முடியும் வெடிக்காதோ ஆட்டு காட்டு அது இதையும் அங்க தள்ளி வை அந்த ஓகே கைஸ் நாங்கள் பட்டாசு கொளுத்தி முடிச்சிட்டோம் பா சொல்லு
ஓடி ஓடி. ஓகே காய்ஸ், பட்டாசு கொளுத்தி முடிச்சிட்டோம். பட்டாசு வெடிச்சாச்சு. கையை வாஷ் பண்ணிட்டு ஸ்வீட் சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் எவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணியிருந்தோம். என்னத்துக்கு வெயிட் பண்ண நம்ம சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கு. ரைட், எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு? சோவி முறுக்கு சோவி முறுக்கு. இதில் 2 முறுக்கு இருக்குது. என்னென்ன முறுக்கு? உரைப்பு முறுக்கும் சீனி முறுக்கும் 2 இருக்கு. பக்கோடா இல்லை? அங்கே இருக்கு. எங்கே இருக்கு? அம்மா அந்த வெள்ளை முறுக்காங்க சரி வாங்க வாங்க, நம்ம எவ்வளோ காணும் வாங்க, எவ்வளோ சாப்பிடும் வாங்க. ஓடியா வாடிக்குள்ள அடிச்சு இல்லை போதும் போதுமா, நம்ம இது சாப்பிட்ற பெரிய விஷயம். இது என்னது? இது தண்ணி. யாரு சொம்பு? இது தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கு, அவட சொம்பு. சரி எடுங்க. எடுத்து நல்லா இருந்தா நான் சாப்பிடுவேன். அதான் சாப்பிடு விழுங்கவே இல்லை, இன்னும் நல்லா இருக்கு. நல்லாயா? முதல்ல உரைப்பை சாப்பிடும். உரைப்பை சாப்பிட்டு டீனி போய் சாப்பிடும். அவங்களுக்கு கொடுக்கல? அவங்களுக்கு அவங்களுக்கு தான். வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொடுக்கல. சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு வேணுமாண்டுங்க. உங்களுக்கு வேணுமா? எங்களை வீட்டை வாங்க சொல்லுங்க. எங்களை வீட்டு வாங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்டா வீடியோவுக்கு கீழே வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. கமால்ல சொல்லுங்க. தாரம் அட்ரஸ் அனுப்பி வைங்க. அட்ரஸ் அனுப்பிங்க. கொரியல் அனுப்புகிறோம். கொரியல் அனுப்புங்க. ஸோ எங்களை வீட்டில் ஸ்பெஷல் என்ன பண்ணாங்கன்னா, துதல் செய்கிறதா இருந்தோம், டைம் இல்லை, தேங்காய் பிரச்சனை ஒன்று. அதனால் முறுக்கு 2 வகையாக செய்தோம். ஒன்று வந்து காரமாக, இன்னொன்று வந்து இனிப்பாக செய்தோம். அடுத்ததாக சோவி செய்தோம், அது இனிப்பாக தான். அதுக்கு அடுத்ததாக பக்கோடாவும் செய்தோம், அது காரமாக. ஸோ இது 4 தான் எங்களோட வீட்டு ஸ்பெஷல்னு. உங்கள்கிட்ட வீட்டை வந்து என்னென்னலாம் ஸ்பெஷலாக இந்த சித்திரைக்கு பண்ணீங்க அப்படிங்கிறத, அங்கே வந்துட்டு சித்திரை அன்னைக்கு வந்துட்டு எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் மறுபடியும் எல்லா பேருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களோட டீம் சார்பாக அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, உண்மையில வந்து ஆர்ஜே வித் கேஜே சேனலை நீங்கள் பார்த்துப்பீங்க. நாங்கள் ஃபன் பண்ணது அதே மாதிரி இந்த நல்ல இதில் வந்து கண்ணாடி எல்லாம் போடுறதுக்கப்புறம் இதுக்கு கமாண்ட் அடிப்பாங்க. அப்படி ஓகே. அப்போ வந்து ஆர்ஜே வித் கேஜியில் வந்து நாங்கள் ஃபன்னாக வீடியோ செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் காலையில் வெளிக்கிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் சித்திரை, அதாவது நல்ல நாளில் வந்து கோயிலுக்கு போகணுன்ற வழக்கம் தானே. அதுக்காக வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஆனால் உண்மையிலேருந்து கோயிலுக்கு போனதுக்கான நோக்கம் என்ன மக்கள் நீங்கள் சொல்லுங்க. அது நீங்க ப்ரோ இல்ல அந்த எங்கட ஊர்ல 50 ரூபாய் கைமுறை தந்தாங்க. எல்லா கோயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு இல்ல கொஞ்சம் ஓகே. அப்ப நீ வந்து காசு கலெக்ட் பண்ண போயிருக்கா, நீ என்னது பிள்ளையில பார்க்க போயிருக்க. ஓகே, நீ என்னது போன? நான் குடும்பத்தை கூட்டிட்டு போனடா. நான் போவே இல்லை. அப்படி நான் பேசிக்கலி நல்ல பிடிச்சா வீட்டு இருக்கிற அம்மா அப்பா அவனுக்குன்னா சரி தெய்வமா இருந்தார். போனாலும் கட்டவே சொல்லுவாங்க பொம்பளை பார்க்க போறாங்க. அதான் நீங்க போகல அப்படி இல்ல. நான் அப்படி எப்படி கோயிலுக்கு போய் தான் சாமியை கும்பிடணும், வீட்டு தான் கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போக சொல்றேன். நிறைய பேர் சாட்டுதான். சரி, அப்போ வந்து காலையில நல்ல நாள்ன்றதுக்காக வந்து இந்த நாளை இனி, அதாவது இதுக்கப்புறமா இந்த வருஷத்தை வந்து நல்லா சிறப்பிக்கிறதுக்காக வந்து எல்லாரும் கோயில் எல்லாம் போய் வந்து வணங்குவாங்க. அது உண்மையிலே வந்து எல்லாரும் ஒரு ஏண்டா நிறைய சொந்தங்களை மீட் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அந்த டைமில் மீட் பண்ணலாம். அந்த டைமில் அந்த பிள்ளைகளை பார்க்குறேன் சொல்கிறான். மற்றபடி வர ஒன்று தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து. அப்போ உண்மையிலே வந்து இந்த சித்திரை புத்தாண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த கை விசேடம் அதானே. கை விசேடம் இந்த சொன்ன மாதிரி வந்து இப்போ தெரியாதவங்க வீட்டெல்லாம் நாங்கள் போவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் அப்போ போனால் கைச்சிட்டு முடியாது எவ்வளோ தரப்பு நாங்கள் வந்து யோசிப்போம் எவ்வளோ தருவாங்க. இல்லை அந்த எங்கட ஊரில் முறைக்கு ஆறு தெரிஞ்சாந்திரி அடி சித்திரை காலில் விழுந்த காய் எடுக்கணும். காய் எடுக்கணும். அப்போ காண்ற முடிப்பிற காலில் விழுந்த கலைப்படினா பாருங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா காலையில் கோல் எடுத்துறான் அப்படி கைவிச்சடம் இது ஒன்று செய்ய போகிறோம் வந்து அவருக்கு வரையலும் சொல்லி
அப்போ சரி இந்த வந்துடும் பிரதர் சொல்லி சொன்னா அவன் வந்த கோலத்தில் இருக்க காட்டு கிட்ட காட்டு எப்படி வேற வேற கலரில் மாட்டு அம்மோட்டு வந்து அவ்வளோ அவசரம் அவனுக்கு வார வேகத்தில் என்னத்தை போட்டு அவனு தெரியும் அம்மோட்டு தெரியா அப்படின்னா நீங்க பாருங்க வந்து எவ்வளோ வேகமா வந்து பேசிக்கா பிரதர் கோயில் 1500 வாட்டை அடிச்சுட்டாரு கரியாத கவலை அது இல்லை நீங்க எனக்கு அது சித்திரை வருஷம் பலனில் இத்தனை பங்கு வரவு இத்தனை பங்கு செலவு பண்றது இல்ல 11 பங்கு வரவு 5 பங்கு செலவு ஆனா இன்றைக்கு 1500 ரூபாய் சரி போயிட்டு முதல் நாளை வைத்து சரி அப்போ உண்மையில நிறைய வரப்போகுது ஒரு இடக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து எங்கட நாட்டில் இப்போ புதுசாக வந்த டிசைன் அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை வேற கலரில் அப்படி தேவையானவர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி உண்மையாக வந்து அந்த பெரியவங்களோட காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து வழக்கம் உண்மையிலே வந்து ஆசீர்வாதம் பெற்றா வந்து நம்ம நடுவரி காலம் நல்லா செல்வ செழிப்போட வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வந்து நல்லவங்கள்ட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அதே மாதிரி வந்து பெற்றோர்களோ அண்ட் வந்து காலையில் நமக்கு தெரிஞ்ச முதியோர்கள் காலில் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க தர கைமுழுத்தத்தை வந்து வாங்கியிருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து எங்களை நேசிக்கிற ஒருத்தவங்களோட உறவு வந்து எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த கைமுழுத்தம் வந்து கொடுக்க சொன்னவங்க வந்து அப்போ அதுக்காக வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் உண்மையாக சொல்ல போனால் இப்போ சித்திரை இப்போ தைப்பொங்கலை தாண்டி வந்து சித்திரை பதினாலில் வந்து அந்த மருத்து நீர் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க மருத்து நீர் அரப்பு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்கும் அதில் நீங்கள் நேரத்தில் பார்த்துருப்பீங்க பிறலாம் வந்து அந்த இதில் காட்டியிருப்பான் இப்போ நாங்கள் என்ன இதுன்னு சொல்லி சொன்னால் எங்களோட டீம் சார்பாக வந்து எங்களோட டீம் எல்லாருக்கும் வந்து நாங்கள் கைவிசேடம் செய்ய போகிறோம் அதை நாங்கள் செஞ்சாலும் வந்து எங்களை சார்பில் வெளிநாட்டில் நிறுத்தங்கள் வந்து பண்ணினவங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லி வந்து செய்ய சொல்லி அதுக்காக வந்து நாங்கள் அவங்களோட ஆசைக்காக வந்து நாங்கள் இதை வந்து செய்ய போகிறோம் அண்ட் வந்து யூனிஃபார்ம் பார்ப்பீங்க யூனிஃபார்மில் வந்துட்டு பங்கு கேட்கக்கூடாது இந்த மாதிரி எங்களை கொண்டு எடுக்க இல்லாத சொல்லி கேட்குறாங்க எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் நிற்கிறேன் இதுவும் வந்து ஒருத்தங்க கிட்ட தந்துடாப்பா அப்படி யூனிஃபார்ம் அப்போ உண்மையிலாம பரவாயில்ல இப்போ இதுக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வருஷப்பாட பரவாயில்ல எல்லாரும் இப்படியே தருவாங்களோ கேட்டு சொல்லி அப்படி இல்லை உண்மையில நம்மளை நேசிக்கிறேன் இப்போ அம்மா அப்பா வாங்கி தந்தா குற்றம் என்ற மாதிரி சொல்லுவோம் இல்லை தானே அதே மாதிரி தான் எல்லா உறவுகளும் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் நன்றி அதுக்கு முதல்ல நான் கைவிசரம் செய்வேன் என் கண்ணை முழுங்கடா ஆனால் எனக்கு கமிஷன் தரணுமா இது முடியும் 4 சரி அதுல வச்சு அமுக்கிறதுக்கு சரி அப்ப நான் வந்து முதல்ல தரையா நான் அதை பார்க்க கூட அப்புறம் சரியா அப்ப இதுக்கப்புறமா நல்ல காலமாகி உங்களை நல்ல புள்ள ஊட்டிகளோட செல்லும் செழிப்பாக கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணும் நாங்கள் வாழ்த்துறோம் சரி காலோட அது வந்து வயதானாக்குற காலில் தான் வந்து விழுறேன் நாங்கள் தோல்ல விழுறோம் வீடியோல காட்டியாச்சு வை எத்தனை பேர் கொடுக்கணும் இன்னும் அவனுக்கு இப்ப ஹார்ட் நின்று இப்படி சொல்றான் இப்படி சொல்றான் ஹார்ட் நின்று அடுத்தலா நீ கொடு செருப்பு காட்டுறது வேடா இதோன்றியா என் கைய காலான நினைச்சு கையை இப்படிதான் நிறைய பேர் சொல்ற மாதிரி இங்கே இவ்வளவு நிறைய பேர் உன்ட்ட கைய காலான நினைச்சு கும்பிடுறது அந்த கும்பிட்டு வர இவன் சரியாளா அதுக்கு நீ கும்பிடவே சுப அபிவிருத்தி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிங்கள நாட்டு தமிழன் சொல்லுங்க வேற சீரும் சிறப்பும் மிஸ் பண்ணணும் ஓகே இந்த பணத்தை வச்சுக்கொண்டு செலவழிக்காம அடுத்த வருஷம் கைமுழுத்தம் தரும்போது அந்த கைமுழுத்த வேண்டியதுக்கு பிறகுதான் இந்த கைமுழுத்தை வந்து செலவழிக்கணும் அது வரைக்கும் நல்ல கதை சொல்லி விடுறேன் சாப்பாட்டு பாட்டி நான் மிச்சம் செலவழிக்க கூடாது இதெல்லாம் வந்துட்டு பத்திரமா வந்து உபயோகப்படுத்திக்கணும் ஏதாச்சும் ஆத்திர அவசரங்கள் நீங்க நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அப்படியான சிச்சுவேஷன்ல இது வந்து உதவணும் சரியா அப்ப கண்டதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடாது நல்லபடியா வச்சிருந்து வேலையில முன்னேற்றம் அடையணும் ஒரு நாள் இந்த 2 நாளைக்கு முதல்ல அந்த வீடியோ 3 நாளைக்கு பிறகு எடிட்டிங் பண்ணி எல்லாம் தரக்கூடாது வாழ்க்கையில நல்லா அதான் நானும் பாக்க அவன் கைத்து இழுத்து இருக்காண்டா அப்ப இது ஒரு அப்படிங்கண்ணா நான் பிறலாம் கொடுக்கணும்
இப்போ நான் உனக்கு முக்கியமாக என்ன சொல்லணும்டா டேய் பைரா இங்கே சரியா ஆக்கள் எடுத்து வச்சு உனக்கு தான் எனக்கு கமராமேனுக்காரன் இவனுக்கு சொல்ல போறது வந்து ஒன்று சொன்னா நீ வந்து இவ்வளவு நேரம் வந்து உனக்கு சொன்னானே நல்ல கருத்துக்கள் அதை நீ முதல்ல கிரேச்சிக்கோ சரியா எனக்கு வரல என்ன அடுத்த சொல்லி கொடுக்க ரெண்டு அனுபவத்துல அனுபவப்பட்டதான் நம்ம அனுபவத்தை அடுத்த சொல்லலாம் இதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் வந்து கமிட்டட் ஆகி நல்ல நல்ல பிள்ளைகள் நீ போடாங்கல நம்ம கமிட்டட் ஆகணும் நம்ம எல்லாம் எங்க ரெண்டு இருக்குமே வேணா இதை சொல்லலாம் டேய் நல்ல நல்ல வாழ்த்துண்டு அவருங்களா அப்படி சொல்லல சீரும் சிறப்போடும் வந்து நல்ல உள்ளூட்டியோட வாழ்த்துக்கள் சரியா அப்படி சங்கூதுரா அவனை கடைசியா அது தெரியும் தானே இல்லையா கையை கும்பிடு கைய காலா நினைச்சு என்ன படத்துல முத்தம் கொடுக்குற விரலுக்கு என்ன ஒரு படத்துல கொடுக்குறடா அதுக்கேண்டா கத்துறா அல்றான்டா சரி ஒரு கமரா மேல ஒரு கவலை கமராமேனுக்கு ரெண்டையும் சேர்ந்து கொடுப்போம் அவரால் தான் எங்கள்ட்ட சேனல் இங்க இருந்த சேனல் இங்க இருக்கிறதுக்கான காரணம் உண்மையா வந்து அவர் என்ன சொல்றாரு உழைப்பு 10,000 எடுத்து வைக்க வளர்ந்து தெரியல இது எந்த காய்ச்சல நான் பஜ்ஜி போடுதாரன் உனக்கு அமுக்குறான்டா ஏண்டாயே போறது கிடையாது சரி அப்போ வந்து உண்மையிலே எங்களோட சேனல் அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு உண்மையிலே நல்ல நல்ல நீங்கள் வீடியோ கிளிப் எல்லாம் பார்க்குறேன்டா அதுக்கு காரணம் இவர் தான் ரெண்டு மட்டும் நான் சொல்ல மாட்டோம் இவர் தான் அது ஒரு காரணம் வந்து ஆனால் உண்மையாக வந்து இந்த போஸ்டர் டிசைனிங்கள் அப்படி இப்படி எல்லாம் பார்த்து நீங்கள் வியந்திருப்பீங்க உங்களோட டீம்ல இருக்கிற மாதிரி இன்னொருத்தங்கள் பண்ணவே மாட்டாங்களே என்ன அவ்வளோ குவாலிட்டி என்னோட நாளைக்கு சித்திரை வருஷம் தான் இப்போ உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும் இவர் நேற்றை ஞாபகப்படுத்தி இந்த அனுப்புறேன் சொல்லி இன்றைக்கு ஃபுல்லா சொல்லி கொண்டு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து நீங்களும் வந்து சீரும் சிறப்புமாய் வந்து நல்ல புள்ளோட்டிகளோட அவன் நன்றாக வாழ வந்து வாழ்த்துக்கிறேன் ஓகே அவன் வாழ்த்துக்கள் எப்படியும் 2025-26க்குள்ள திருமணம் முடிச்சு எங்களை சித்தப்பன் ஆக்கி விடுங்க சரியா சரி போதும் ப்ரோ இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அந்த நாட்டு மொழி இதான்டா இந்த உலகம் அப்படி நம்ம என்ன எல்லாம் எல்லாரும் கொடுத்தாலும் நம்ம கொடுத்த தாரத்து ஒருத்தனை இல்லை அப்படி சொல்லக்கூடாது எனக்கு எல்லாரும் சேர்ந்தாங்க எல்லாம் சேர்ந்தாங்கடா வாங்கடா தந்தை ஆஜல எல்லாத்துலயும் சரியா எல்லா ஆசீர்வாதம் பண்ணுவோம் சரி ஓகே ஓகே என்னடா வர்ற மாதம் 19ஆம் தேதி இவருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு உங்களோட குடும்பத்தோட கட்டாயம் வந்துட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு பிளஸ் பண்ணி அன்றைக்கு நடக்க போற விருந்து உற்சவத்தில் கலந்து கொள்ளணும் பொண்ணோட தான் எந்த பொண்ணோட அதுதான் டவுட்டா இருக்கு அவனுக்கு எல்லாருக்கும் அதான் டவுட்டா இருக்கு ஐயோ அந்த அப்படி இல்லை கண்டுபிடிப்பீங்க அப்படி இல்லை அவன் ஒரே ஒரு பிள்ளை தான் லவ் பண்றேன் பிள்ளையும் ஒரே ஒரு பிள்ளை தான் லவ் பண்ணுது ஸோ அந்த வகையில் இனிய சித்திரை மாரியம்மாள் அருளோடையும் கருப்பசாமி இருளோடையும் அந்த அந்த ஒரு எல்லா செல்வமும் பெற்று சகல கண்ணம் ஸ்டைல கஜலட்சுமி உங்களோட லைஃப்ல நீ வரணும் அதோட சேர்த்து உங்களோட வைஃப் 4 மாசமா இருக்க அவனுக்கு வெளிப்பட்டு பையனா நடக்கணும் இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கலாம் கிஸ் பண்றதுல காஜா காசு எங்கடா டேய் என்ன சொன்னாங்க காசு பாக்கு 2 இதுக்கு பெத்துல 3 எங்கடா காசு டேய் எல்லாம் கூட அது ஊர் இது பறஞ்சு போய் தெரியா வாடுறா எங்கடா காசு வீடியோ அப்ப ரிப்பீட் பண்ணி பாருங்கடா காசு ஓடடா இருக்குல அடே பெத்துல நம்மள சீதேவி இல்லடா என்னடா அமத்துக்கறான பாத்தியா சரி அப்ப இத படி ஓகே அப்போ வந்து பரவாயில்ல 5000 கிடைக்குது ஓகே உண்மையில இந்த கைமுழுத்தம் பண்ணவங்களுக்கு எங்கள்ட்ட சார் நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். ஏன்டா இதெல்லாம் வீடியோவில் காட்டி எங்களுக்கு வயிற்றுச்சல தூண்டுறேன்னு சொல்லி பார்ப்பீங்க. கைமுழுத்தம் பண்ணுறதுன்ற வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு ஜென்ரேஷனுக்கு. அப்போ தெரிஞ்சு கொள்ளட்டும்ன்றதுக்காக சொன்னால் பச்சை பொய்யொல்ல ஆங்கடான்ட்டு சொல்லி வந்து உண்மையாக வந்து இப்போ காலையில் அந்த பிறலானாக்கிட்ட வீட்டு வந்து நடந்த அதாவது மருத்துவ நீர் இது வச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக காட்டியிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் வந்து இதுவும் அதே மாதிரி இந்த நிகழ்வு 2 நாளில் செய்கிறவங்க வந்து அதுக்காக தான் காட்டியிருந்தோம். நாங்கள் இப்போ நாங்கள் வந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால் வந்து காலையில்
காலில் விழாமல் இது செய்யாமல் வந்து ஆசீர்வாதம் வாங்காமல் வந்து நம்மளா ஃபன்னாக கதைச்சி வந்து அந்த இது வந்து செஞ்சுருப்போம். ஆனால் வந்து இதே இது நீங்கள் ஒரு வீட்டை இங்கே நேரடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமே, நாங்கள் அதை அடுத்தடுத்த பசங்களில் காட்டுற முடியுதுன்னா ஒவ்வொருத்தங்களோட வீட்டை அடுத்த வருஷம் குடும்பம் எடுத்துட்டு இந்த வருஷம் அப்லோட் பண்ணி அடுத்த வருஷம் அடுத்த அப்லோட் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் அவங்க ஜெயின் பண்ணலாம், நல்லா இருக்கிற பிடிக்காது அவங்களுக்கு. சரி, அப்போ வந்து அந்த குடும்பங்களோட போய் சந்திக்க வந்து இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய வீட்டுகளை போகிறோம். அங்கே போகிறது எல்லாம் வந்து இந்த கைமத்தவங்க தருவாங்க, நாங்களும் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து உண்மையாக இப்படியான நிகழ்வு வந்து செய்கிறவங்க தானே இப்படியான நடக்குது. இப்போ நம்ம சித்திரை வருஷம் வந்தாலே சித்திரை வருஷத்தை ஒட்டி வந்து நம்ம கலை கலாச்சார விளையாட்டு விழா அமைப்பாங்க. அதை நம்ம மக்களுக்கு காட்டும். கண்டிப்பாக அதை நாங்கள் காட்டுவோம். கண்டிப்பாக வந்து ஆர்ஜே வித் கேஜிலையும் போய் பாருங்க, வந்து இந்த ஃபன்னாக வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அப்படியான கலைஞர்கள தான் சொன்ன மாதிரி வந்து இங்கே நடக்கிறது, விளையாட்டு நிகழ்வு எல்லாம் வந்து நடக்கிறது. அதே மாதிரி நாங்கள் வேறு வந்து வீடியோவில் காட்டுவோம். ஆனால் வந்து உண்மையிலே இன்றைக்கு சந்தோஷம் இந்த இந்த கிஃப்ட், அதாவது இந்த யூனிஃபார்ம் எங்களுக்கு வழங்கினதுக்கும் அண்ட் வந்து இந்த கைவிசகம் செஞ்ச அந்த அம்மாவுக்கும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்டா, இந்த தட்டை இந்த காசையும் பார்க்கல இப்படி நம்ம போய் ஒரு தட்டு பிரியாணி எடுத்தா நல்லா இருக்கும் போல தோணுது. வீடியோ முடிஞ்சானே தந்த ஆஜில் இருந்தால் அவங்க அமுக டுமுக அமால் டுமால்